உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இங்கே பழைய கட்சி, புது கட்சியிலேருந்து சின்ன கட்சி, பெரிய கட்சிகள் வரைக்கும் எப்படி சின்னங்கள் ஒதுக்கப்படுது? அப்படி ஒதுக்கப்படுற சின்னங்கள் அவங்களுக்கு நிரந்தரமானது தானா? டிவிகேக்கு எப்படி விசில் சின்னம் கிடச்சிது? என்டிகேக்கு எப்படி விவசாய சின்னம் கிடச்சிது? டிவிகேக்கு ஒதுக்கப்பட்ட அந்த விசில் சின்னம் பறிபோகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படி? என்டிகேக்கு கிடைச்ச விவசாய சின்னத்தில் ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. அது என்ன? இப்படி சின்னங்கள் பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நீங்கள் வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இப்போ தான் சின்னங்கள் வந்து நடைமுறையில் இருக்குது. பிரிட்டிஷ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் கலர் கலராக பெட்டி வச்சுருவாங்க. அந்த பாக்ஸை பார்த்து தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த டைமில் 85% மக்கள் வந்து படிப்பறிவற்றவர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக 1951 தேர்தலில் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் அவர்கள் வந்து இந்த சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வராரு. இப்போ ஒரு அரசியல் கட்சி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 29A படி எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணணும். அப்படி பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கும் பதிவு செய்வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சின்னங்கள் ஒதுக்குவாங்க. அது எப்படி சின்னங்கள் ஒதுக்குவாங்க அப்படின்னா 1968 கொண்டு வரப்பட்ட எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் சட்டப்படி சின்னங்கள் வந்து ஒதுக்குவாங்க. இப்போ சின்னங்கள்லேயே 2 இருக்குது, ரிசர்வ் சிம்பிள், ஃப்ரீ சிம்பிள். அதே மாதிரி கட்சிகள்லேயே ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இருக்குது, பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இப்போ ரிசர்வ் சிம்பிள்னா என்னென்னா, பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகள் இருப்பாங்களா, அவங்களுக்குன்னு சொல்லி சேஃபாக சின்னங்களை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதை தான் வந்து ரிசர்வ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒதுக்கி வச்ச ரிசர்வ் சிம்பிளை அந்த கட்சி தவிர வேறு எந்த கட்சிக்கும் அந்த மாநிலத்தில் வந்து ஒதுக்க மாட்டாங்க. இந்த அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள், இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ பதிவு செய்த ஒரு சாதாரண ஒரு கட்சி அந்த எலெக்ஷனில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கணும், சீட்டு வாங்கியிருக்கணும். அப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் பூர்த்தி பண்ண கட்சிகளுக்கு வந்து தேசிய கட்சியாவோ இல்லை மாநில கட்சியாவோ அங்கீகாரம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரிசர்வ் சிம்பிளை ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இது வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா 6 கட்சிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, விசிகேன்னு சொல்லி 4 மாநில கட்சிகள் இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வெறும் பதிவு மட்டும் பண்ணி எலெக்ஷனை சந்தித்து இது வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இருப்பாங்களா, அவங்களுக்கும் டிவிகே மாதிரி புது கட்சி தொடங்கி எலெக்ஷனை புதுசாக சந்திக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனையே காத்திருக்கு. என்னென்னா அவங்களுக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து 150க்கு மேற்பட்ட ஃப்ரீ சிம்பிள்ஸை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ ஒரு கட்சிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 2-3 சின்னங்கள் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குறிப்பிட்ட ஒரு சில தொகுதியில் ஒரு சின்னமும், குறிப்பிட்ட ஒரு சில தொகுதியில் வேறு சின்னமும் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா ஓட்டு போடுற மக்களுக்கு தான் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த கட்சி எந்த சின்னத்தில் நிற்கிறாங்க, எந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு கட்சிக்குன்னு ஒதுக்கப்படுற அந்த ஃப்ரீ சிம்பிளை அந்த கட்சி 234 தொகுதியிலும் காமனாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறதுக்கு பேர் தான் காமன் சிம்பிள்ஸ். இப்போ டிவிகே வந்து பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி. ஸோ இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கேட்டதுனால தான் 234 தொகுதியிலும் அந்த ஃப்ரீ சிம்பிளான விஷயம் வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்போ எந்த கட்சி ரிக்வஸ்ட் பண்ணாலும் அந்த ஃப்ரீ சிம்பிளை 234 தொகுதியில் காமனாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அதுக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது மொதல் கண்டிஷன் ரூல் 10B படி ஒரு கட்சி அசம்பிளி எலெக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குது. அதில் குறைஞ்சது 5% தொகுதி, அதாவது 12 தொகுதியிலாவது போட்டி போடணும். அதுவே 40க்கும் குறைவான தொகுதிகளுடைய மாநிலங்களாக இருந்தால் ஒரு கட்சி 3 தொகுதியாவது போட்டி போடணும். இப்போ மக்களவை தேர்தலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்சி 2 தொகுதியிலாவது போட்டி போடணும். அப்படி போட்டி போடுற கட்சிகளுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க போட்டி போடுற எல்லா தொகுதியிலையும் காமனாக ஒரே சிம்பிளை, ஒரே சின்னத்தை வந்து ஒதுக்கிடுவாங்க. 2வது கண்டிஷன், எலெக்ஷன் கமிஷனில் முன்னக்கூடியே போய் அந்த கட்சி வந்து அப்ளை பண்ணணும். அது எப்போ அப்ளை பண்ணணும்னா, இப்போ மக்களவை தேர்தலோ இல்லை சட்டசபை தேர்தலோ வருது அப்படின்னா அதுக்கு எலெக்ஷன் டேட் சொல்லுவாங்க. அப்படி எலெக்ஷன் டேட் சொல்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி அப்ளை பண்ணுறப்ப ஒரு 10 ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் இதில் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அந்த சின்னங்கள் எல்லாமே வந்து மற்ற கட்சிகள் யூஸ் பண்ணுற சின்னங்களாக இருக்கக்கூடாது. பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், அதுக்கப்புறம் தேசிய அடையாளங்கள், தேசிய சின்னங்களை குறிக்கிற சின்னங்களாக இருக்கக்கூடாது. இப்படி ஒரு கட்சி 12 தொகுதியிலாவது போட்டிடுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் முதல்ல போய் நின்ட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க போட்டி போடுற எல்லா தொகுதியிலையும், உதாரணத்துக்கு 234 தொகுதியிலும் போட்டி போடுறாங்கன்னா 234 தொகுதியிலையும் காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீ சிம்பிளை ஒதுக்கிடுவாங்க. இப்படி எந்த கட்சி 12 தொகுதியிலையும் போட்டி போடுறதா முடிவு பண்ணி எலெக்ஷன் கமிஷன்ட்ட போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க போட்டி போடுற எல்லா தொகுதியிலையும் அந்த ஃப்ரீ சிம்பிளை காமனாக ஒதுக்கிடுவாங்க. இதைத்தான் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கட்சி வந்து 12 தொகுதியில் போட்டி போடுறதா முடிவு பண்ணிட்டா போதுமா அப்படின்னா போதும், அவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் அவங்க போட்டி போடாத மற்ற தொகுதிகளில் அதே சின்னத்தை மற்ற கட்சியோ இல்லை சுயேட்சைக்கோ ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ரிசர்வ் சிம்பிள் அப்படிங்கிறத வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்கி வச்சுருவாங்க. மிச்சம் இருக்கிறது ஃப்ரீ சிம்பிள், அதை வந்து அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கிடுவாங்க. அவங்க எல்லா தொகுதியிலும் காமனாக அந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறதுக்கு ஒதுக்கிறது தான் காமன் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் விஷயம்.
இப்போ டிவிகேக்கு வந்து 234 தொகுதியிலும் 234 31 32 சம்திங் அப்படி எல்லா தொகுதியிலுமே காமன் சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுனால, கண்டிஷன்ஸை பூர்த்தி பண்ணதுனால. ஆனாலும் டிவிகேக்கு விசில் சின்னம் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் டிவிகேக்கு கிடைச்ச விசில் சின்னம் அடுத்த 2 எலெக்ஷனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா, அவங்க அடுத்த 2 எலெக்ஷன்ஸில் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை வந்து பூர்த்தி பண்ணி மாநில கட்சி அங்கீகாரம் அவங்க வாங்கியிருக்கணும். இந்த மாநில கட்சி அங்கீகாரம், தேசிய கட்சி அங்கீகாரம் எப்படி வாங்குறது, அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அது வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அதில் போய் பார்த்து அதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அடுத்த 2 எலெக்ஷன்ஸ்குள்ளே டிவிக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டிங் வாங்கலை, சீட்டிங் வாங்கலை அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு அடுத்த வர எலெக்ஷன்ஸில் அந்த சின்னம் கிடைக்காது, வேறு சின்னம் தான் கிடைக்கும். அதுக்குமே அவங்க முன்னக்கூடியே போய் அப்ளை பண்ணணும். ஏன்னா மற்ற கட்சிகளும் அந்த சின்னத்துக்காக போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ ஒரே நேரத்தில் 2-3 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வந்து ஒரே சின்னத்துக்காக எலெக்ஷன் கமிஷனில் போய் ஒரே நேரத்தில் போட்டி போகிறாங்க, அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எப்படி சின்னம் ஒதுக்குவாங்க, யார் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரே நேரத்தில் 2 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வந்து ஒரே சின்னத்துக்காக எலெக்ஷன் கமிஷனில் ஒரே நேரத்தில் போய் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 2 கட்சியில் எந்த கட்சிக்கு போன எலெக்ஷனில் ஒரு எம்பியோ இல்லை ஒரு எம்எல்ஏ இருக்காங்களோ அப்படின்னா அவங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரே சின்னத்துக்காக எலெக்ஷன் கமிஷனில் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களில் யாருக்கு போன எலெக்ஷனில் ஒரு எம்பி எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து அந்த சின்னத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரே நேரத்தில் 2-3 சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரே சின்னத்துக்காக எலெக்ஷன் கமிஷனில் போய் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களில் யாரும் போன எலெக்ஷனில் எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் குலுக்கல் முறையில் யாருக்கு என்ன சின்னம் வருதோ அவங்களுக்கு அதை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சின்ன கட்சி ஒரு பெரிய கட்சியோட கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த பெரிய கட்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சின்ன கட்சியை பார்த்து எங்களோட சின்னத்தை நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரிய கட்சி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சில சின்ன கட்சிகள் ஒத்துப்பாங்க, ஒரு சில சின்ன கட்சிகள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கூட்டணி அப்படிங்கிற பேரில் சொந்த சின்னத்தில் நிற்காமல் அந்த பெரிய கட்சியோட சின்னத்தில் நின்னா அந்த வேட்பாளர், அந்த சின்ன கட்சியோட வேட்பாளர் வந்து பெரிய கட்சியோட வேட்பாளரை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அந்த சின்ன கட்சிக்கு விழுகிற ஓட்டும் பெரிய கட்சிக்கு விழுகிற ஓட்டாக தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை பூர்த்தி பண்ண முடியாது, அங்கீகாரமும் சீக்கிரம் கிடைக்காது. அதனால தான் ஒரு சில சின்ன கட்சிகள் வந்து கூட்டணிக்கு போனாலும் எங்களோட சொந்த சின்னத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சில சின்ன கட்சிகள் வந்து எப்படின்னா, இப்போ 4 தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா அதில் 3 தொகுதியில் வந்து அந்த பெரிய கட்சியோட சின்னத்திலையும் ஒரு தொகுதியில் வந்து எங்களோட சொந்த சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. இப்போ என்டிகே கட்சிக்கு கிடைச்ச விவசாய சின்னத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு போன எலெக்ஷனில் வந்து கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கியிருந்தாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து ஏறு கலப்படம் கூடிய விவசாய சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அந்த கரும்பு விவசாய சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்கிட்டாங்க. அதனால் எலெக்ஷன் அன்னைக்கு இவி மிஷினில் ஓட்டு போடுற மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எந்த விவசாய சின்னம் அப்படிங்கிற பார்த்து ஓட்டு போகிறதுல ஒரு குழப்பம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சில நேரம் சின்னம் சம்மந்தமாக ஒரு சில கட்சிகளுக்கு வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கும். எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் அந்த கட்சிகளுக்கு வந்து சின்னம் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் சுயேட்சைகளுக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கூட சின்னங்கள் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ ஒதுக்கினாலும், என்ன சின்னங்கள் ஒதுக்கினாலும், எந்த கட்சிக்கு ஒதுக்கினாலும் அந்த சின்னங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள், விலங்குகள், உயிருள்ள விஷயங்கள், அதுக்கப்புறம் தேசிய அடையாளங்கள் சின்னங்களை வந்து ஒதுக்க மாட்டாங்க, சின்னங்களாக ஒதுக்க மாட்டாங்க. விதிவிலக்கா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிஎஸ்பி கட்சிக்கு வந்து யானை சின்னமும், பிஜேபி கட்சிக்கு வந்து தாமரை சின்னமும் ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒதுக்கிட்டாங்க. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி இருக்குன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சின்னத்தை அந்த மாநிலத்தில் வேற எந்த கட்சிக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேறு மாநிலத்தில் இருக்கிற வேறு கட்சிகளுக்கு அதே சின்னத்தை ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனா கட்சியும் ஜார்க்கண்டில் இருக்கிற ஜேஎம் கட்சிக்கும் வில்லம்பு சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. 2 பேரும் ஒரே சின்னத்தை பயன்படுத்துகிறாங்க. இதே மாதிரி உதயசூரியனையும் ரெட்டலை சின்னத்தையும் வேறு மாநிலத்தில் இருக்கிற வேறு கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் சின்னங்கள் பற்றின அடிப்படையான விஷயங்கள். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறோம். ஒரு கட்சி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு, அதிக ஓட்டு வாங்குறதுக்கு சின்னங்கள் முக்கியமாக, கொள்கை முக்கியமாக, எது முக்கியம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அது நம்ம யூடியூப் சேனலில் டிஎன் எலெக்ஷன் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போய் பார்த்து எலெக்ஷன் சம்மந்தமாக மேற்கொண்டு நிறைய தகவலை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. என்னடா சொல்கிறேன்? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்தில் ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனேன்.